ஏதோ அடிச்சு விட்டாங்கல்ல, அரோரா இல்ல ஆதிரா 2 பேத்துல யாராச்சும் ஒரு ஆள் வந்து இந்த வாரம் போறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. 2 பேரும் டபுள் எவிக்ஷன்ல போறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாவே இருக்கு. போன சீசன் வந்தவங்களோட ஃப்ரெண்ட் தான் பார்த்தீங்கன்னா, அரோரா அவர்கள். அதாவது நம்ம ரியா தியாகராஜன் அவங்களோட ஃப்ரெண்ட் தான். அவங்க ஒரு விஷயத்த வந்து இப்ப ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு விஷயத்த ஷேர் பண்ணாங்க. கரெக்ட்டா ஃப்ரெண்டா இருந்துகிட்டு பேசுறீங்க அப்படின்ற ஒரு விஷயமுமே போயிட்டு இருந்துச்சு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இந்த வீடியோ வந்து நெறைய பேருக்கு ஷேர் ஆகும். அதாவது வந்து இப்ப ரியா தியாகராஜன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த துஷார் பையன் வந்து எவ்ளோ சொன்னாலும் இந்த பயலுக்கு வந்து புரியவே புரியாது போல இருக்கு. டபுள் கேம் எதுவும் ஆடுறானோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே டவுட்டா இருக்கு அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரோரா வந்து கொஞ்சம் அரோராட்ட சேஃப்டியா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கமருதீன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இத போயிட்டு டைரக்ட்டா வந்து துஷார் வந்து அரோராட்டயும் சொல்லியிருப்பாங்க. இதே தப்ப தான் பார்த்தீங்கன்னா, அரோரா அவர்கள் பண்ணாங்க. அதனால வந்து மிகப்பெரிய ஒரு சண்டை வந்து வீட்டுக்குள்ளேயே ஆச்சு. அது உங்கள பத்தி நல்லாவே தெரியும். ஆதிரா, கமருதீன் ஒரு மிகப்பெரிய ஒரு கயாசே வந்து வீட்டுக்குள்ள ஆச்சு. அதே மாரி ஒரு விஷயத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா, துஷார் பண்றாரு. என்னைய பொறுத்தவரை துஷாருக்கும் அந்த அளவு பெரிய வோட்டிங் என்பது பார்த்தீங்கன்னா, அடிப்படையில எதுவுமே கிடையவே கிடையாது. எதன் அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேப்டன் பதவியும் பறிக்கப்பட்டுச்சு. ஏதாச்சும் ஒரு டான்ஸ் நல்லா ஆடுறாரு. சும்மா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட வந்து சுத்திக்கிட்டு, போயிட்டு, வந்துட்டு தான் இருக்காங்க ஒழிய, இண்டிவிஜுவலா வந்து இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா, துஷார் வந்து தன்னோட கேம் வந்து விளையாடவே இல்ல. அது லிட்டரலி பார்வதி எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து அவன ஹேண்டில் பண்ணாங்க. அதாவது போட்டு வச்சு செஞ்சாங்க. அப்படி ஒரு மார்க் பண்ணாங்க. "ஏய் கைப்புள்ளையா இருக்காதடா, போடா போடா" அப்படின்னு அந்த பயலுக்கு வந்து புத்தியே வரமாட்டேங்குது. இந்த அடிப்படையில வந்து வோட்டிங் வந்து தொத்திக்கிட்டே இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இப்ப அந்த 2 ப்ரோமோக்களும் நீங்க பார்த்திருப்பீங்க. பார்வதியோட டாமினேஷன்ல தான் பார்த்தீங்கன்னா வீடே இருக்கு. பார்வதிய தூக்குங்க. இப்ப வந்து கொஞ்சம் அமைதியா இருக்க மாரி இருக்கு. அங்கங்க ப்ரோமோல வந்து வாட்டர் மெலன் ஸ்டார் வந்து தர்பீஸ் அண்ணன் வராம இருக்காரு. மத்தபடி வீட்டுக்குள்ள வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த 17 பேர் இருக்காங்கன்னா, இவங்க 17 பேருக்கான ஒரே ஆள் கன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மித்த 16 பேர தள்ளி வச்சுருங்க. பார்வதிய மட்டும் எடுங்க. பார்வதி என்னைய பொறுத்தவரைக்கும் இந்த சீசன்ல இல்ல அப்டின்னா, இந்த சீசன் அவ்வளதான். அவளா வேஸ்ட் அப்டின்னே சொல்லிறலாம். அதனால என்னைய பொறுத்தவரைக்கும் பார்வதிய கடைசி வரைக்கும் கொண்டு போவாய்ங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஒரு சைடு பார்வதி நெகட்டிவா போகுது. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, கனியா இருக்கட்டும், எஃப்ஜேவா இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. 2 ப்ரோமோலயும் பார்வதி தான் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா, விட்டு விளாசிட்டு இருக்காங்க. எஃப்ஜே வந்து எப்படியாச்சும் பார்வதிய வந்து அடிக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த வார நாமினேஷன்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப டைட்டா போட்டுட்டு இருக்காய்ங்க அப்படின்னே சொல்லலாம். என்னைய பொறுத்தவரைக்கும் ஆதிரையா இருக்கட்டும், அரோராவா இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் சுத்தமா வோட்டிங் இல்ல. நேத்து வந்து அன்அஃபிஷியல்ல வந்து அரோரா லாஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு பார்க்கும்போது வந்து ஆதிரை லாஸ்ட்ல இருக்காங்க. அதனால இவங்க 2 பேத்துல என்னைய பொறுத்தவரைக்கும் யாரு வேணா வெளியில போலாம். 2 பேருமே வெளியில போறதுக்கான சான்சஸ் கூட அதிகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, கலையரசன் வாரத்துக்கு கம்பேர் பண்ணும்போது ஓட்டிங் தாறுமாறா விழுகுது. அன்அஃபிஷியலே இப்படி இருக்குன்னா, அஃபிஷியல்ல கண்டிப்பா அந்த பையனுக்கு ஓட்டு விழும். ஆனா வீட்டுக்குள்ள எதுவும் அவ்வளவா பண்ண மாட்டேங்கிறாரு. அது வேற விஷயம். இருந்தாலுமே பார்க்கும்போது வியானா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அந்த போன வருஷம் அந்த சௌந்தர்யா கேட்டகரில அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதே மாரி தான் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. அப்புறமேட்டு பிரவீனா இருக்கட்டும், அப்படின்ற ஒரு கேட்டகரில ஒரு 3, 4 பேர் வந்துடுறானுங்க. கடைசியில வந்து சுத்திட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்அஃபிஷியல் ஓட்ல ஆதிரே அண்ட் அரோராக்கு தான் 2 பேருக்கு இடையில தான் வந்து சரியான ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கு. இந்த காட்ஸ்ல வந்து 2 பேர் யார் வெளியில போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்க்கணும். இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, ரம்யா ஜோக்கும் வந்து அந்த அளவு ஓட்டுக்களுமே இல்ல. அப்புறம் வந்து துஷார் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஓட்டுக்கள் இல்ல. இவங்களுக்கும் மேல தான் பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் வந்து கலை இருக்காப்ல. அதனால கம்ஃபர்டபுளா இந்த வந்து கலை எல்லாருமே தப்பிச்சுருவாங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் ஆதிரையா, துஷாரா ஆதிரையா இல்ல வந்து அரோராவான்னு பார்க்கும்போது 2 பேரையும் கூட அனுப்பிச்சு விடுங்க. நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாரி தான் வந்து உங்கள பொறுத்தவரைக்கும் ரியா தியாகராஜன் சொன்ன விஷயங்களா இருக்கட்டும், இந்த வாரம் யார் வெளியில போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.